இன்னைக்கு ஒரு மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என் பாப்பாவை இப்போ தான் எல்கேஜி போட்டிருக்கேன். என் மைண்டு ஃபுல்லாக நிறைய டவுட்ஸ் ஓடிட்டுருக்கு. ஆஸ் அ மதராக உங்களுக்கும் நிறைய டவுட்ஸ் ஓடிட்டுருக்கும். அதனால நான் ஒரு சம் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக ஒன் ஆஃப் தி டீச்சர் தான் நம்ம பக்கத்தில் இருக்காங்க. என் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக அவங்கள கூப்பிட்டுட்டு வந்திருக்கேன். நீங்களும் அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மை சேனல் மேம். Thank you so much for inviting me. Thank you. எனக்கு ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. இவ்வளோ நாள் நம்ம கூடயே வச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளை விட்டு ஸ்கூலுக்கு போக போறா. அங்கே போய் எப்படி இருப்பா என்ன அந்த மாதிரி சில டவுட்ஸ் எல்லாம் என் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் டவுட் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 வயசுலேயே ஸ்கூல் போடணுமா மேம்? பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூலில் வந்து அந்த 3.5 வயசுலேருந்து 4 வயசு வரைக்கும் எடுப்பாங்க. இப்போ எல்கேஜிலாம் சேர்க்கணும்னா 4 வயசு கம்பல்சரி வேணும். இப்போ ப்ரீகேஜியே சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த 3.5 ஏஜ்லேருந்து நீங்கள் போடலாம். ஏன் அந்த ஏஜ் பர்டிகுலராக சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த கிராஸ்பிங் பவர் ஈஸியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மெமரி கெப்பாசிட்டியும் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டே அந்த குழந்தைக்கு ஒரு பொம்மை கொடுத்து இதை பத்திரமா வச்சுக்கோன்னு சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக பத்திரமா பார்த்துக்கும். அடுத்த நாள் அந்த பொம்மை எங்கே வச்சுருக்கீங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கரெக்டாக அது எங்கே வச்சாங்களோ அந்த இடத்துல இருந்து அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. நமக்கு கூட அந்த அளவுக்கு மெமரி பவர் இருக்காது. பட் குழந்தைங்களோட அந்த ஏஜ்ல பார்த்தீங்கன்னா நிறைய கிராஸ்பிங் இருக்கும். ஸோ அந்த ஏஜ்ல என்ன சொல்லி கொடுத்தாவோ அதை அப்படியே மைண்ட்ல செட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால அந்த ஏஜ் பார்த்தீங்கன்னா நல்ல கிராஸ்பிங் இருக்க ஏஜ் வந்து சூஸ் பண்ணுவாங்க சில பேரண்ட்ஸ். ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து 4க்கு மேலே அதாவது ப்ரீகேஜி சேர்த்தாம அந்த 4 வயசுக்கு மேலே டைரக்டா எல்கேஜி கூட சேர்த்துவாங்க. அது கூட வெல் அண்ட் குட் தான். பட் ஒர்க்கிங் பேரண்டெல்லாம் இருக்கவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3.5 ஏஜ்லேயே தாராளமாக அவங்க வந்து ப்ரீகேஜி போகலாம். என்னோட செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வீட்லேயே சொல்லி கொடுக்கலாமே? இது ஒரு குட் கொஸ்டின். ஆக்சுவலி நிறைய பேருக்கு இருக்க டவுட்ஸ் தான். ஏன் நம்ம வந்து ஸ்கூல்ல போய் தான் அந்த எல்கேஜி யூகேஜி படிக்கணும் அப்படின்னு டைரக்டா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்து விடலாமா அப்படின்னு கேட்கலாம். பட் சின்ஸ் அந்த ஏஜ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அது கிராஸ்பிங் ஏஜ். அதுவும் இல்லாம குழந்தைங்க வந்து நம்ம தான் வேர்ல்ட் அப்படி நம்ம தான் உலகம். அதாவது பேரண்ட் அம்மா அப்பா பாட்டி தாத்தா அவங்கள மட்டும் தான் அவங்க பார்த்து வளர்ந்துட்டு இருப்பாங்க அந்த ஏஜ்ல. அதுக்கு மேல அவங்களுக்கு என்ன இருக்கும் இந்த உலகத்துல என்ன இருக்குன்னு தெரியாது. ஸோ அந்த குழந்தைங்க நீங்க ஸ்கூலுக்கு போய் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கும் போது அப்பதான் தெரியும் பேரண்டையும் தாண்டி நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டே கண்டிப்பா குழந்தை வந்து அழுகதான் செய்யும். அப்ப செகண்ட் டே தேர்ட் டே போகும்போது அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகும். ஏன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா கேதர் ஆவாங்க. அப்புறம் நிறைய ஸ்டோரிஸ் சொல்லி கொடுப்பாங்க. ரைம்ஸ் நிறைய இருக்கும். டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்வால்வ் ஆகுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொண்டு வரதுக்காக. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அது போக 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 என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஜாஸ்தி ஆவாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே போக மாட்டேன்னு அழுத குழந்தை போக போக என்ன ஆகும் அந்த ஸ்கூலுக்கு போகவே அழுவாங்க. ஸோ அது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும். இன்னொன்று வந்து டிசிப்ளின்டாக இருப்பாங்க. ஸோ குழந்தைக்கு வந்து இந்த வீட்டில் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கறது தான். இப்போ ஸ்கூலுக்குன்னு போனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பழகிறது பேசுறது இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும். இதுக்கு வந்து அவன் வந்து ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டு ஓவர் ஸ்மார்ட் ஆகிட்டு போகிறது நீங்கள் கண் கூட பார்க்கலாம். ஸோ அந்த டிசிப்ளின் தாராளமாக வரும் ஸ்கூலுக்கு போனாதான். அப்புறம் நீட்னஸ் இருக்கும், ஒரு கிளென்லினஸ் இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் தான் வந்து ஸ்கூல்லலாம் சொல்லி தராங்க. ஸோ நம்ம வீட்டில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய அவங்கள வந்து ஒர்க் பண்ணணும் அவங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நம்ம மோஸ்ட்டாக ஒரு விஷயம் எடுக்கிறது என்னன்னா கிச்சன் ஐட்டம்ஸ் தான். பிளேட்டு ஸ்பூனு போல் எல்லாம் வச்சு இதை விளையாடுன்னு சொல்லி விட்டுருவோம். பட் ஸ்கூலில் அப்படி கிடையாது. டீச்சர்ஸ் வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆக்டிவிட்டிஸ் மூலிமா என்ன ஆகும்னா அவங்களுக்கு கிராஸ் மோட்டார் ஸ்கில் ஃபைன் மோட்டார் ஸ்கில் எல்லாமே டெவலப் ஆகும். அந்த டெவலப்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க பிரெயினை வந்து இன்னும் அதிகமாக செட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இன்னும் நிறைய படிக்கணும் கற்றுக்கணும் அடுத்தது என்னன்னு அவங்க வந்து மைண்ட் வந்து தேடிக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது வந்து ஸ்கூலில் தான் கிடைக்கும். ஓகே மேம், எல்கேஜியில் ஹெவியாக ஹோம்ஒர்க் கொடுப்பீங்களா? ஹோம்ஒர்க்ஸ் அதிகமாக இருக்காதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா ப்ளே ஆக்டிவிட்டிஸ் தான் அதிகமாக ஸ்கூலில் நடக்கும். அது ஃபர்ஸ்ட் லெவல் அதாவது லெவல் 1 ப்ரீகேஜி சேர்க்கும் போது கண்டிப்பாக மேக்ஸிமம் உங்களுக்கு ஹோம்ஒர்க்ஸ் வராது. இப்போ எல்கேஜி யூகேஜி போகும்போது ஒரு ஸ்கூல் பேஸ் பண்ணி தான் அதாவது ஒரு ஹோம்ஒர்க் அட்லீஸ்ட். ஏன்னா பேரண்ட்ஸ் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க டீச்சர்ஸ் அப்படின்னா ஒரு ஹோம்ஒர்க் ஒரு டெய்லி ஒரு ஹோம்ஒர்க் அப்புறம் போக போக யூகேஜியில் போகும்போது செகண்ட் ப்ளேல ஹோம்ஒர்க் அந்த மாதிரி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ப்ளே லேர்னிங்காக தான் இருக்கும். ஏன் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்கூலில் குழந்தை என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது இந்த வீட்டில் இருக்க பேரண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அந்த ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. அது ஸ்ட்ரெஸ் ஆகாது குழந்தைங்க. என்னோட மெயின் கொஸ்டினே பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம்? இது ஒரு குட் கொஸ்டின். நிறைய பேரண்ட் என்கிட்ட கேட்குற விஷயம் என்னன்னா ஃபுட் வந்து எந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் கேட்பாங்க. இதோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா காலையில் நாங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா காலையில் கண்டிப்பாக ஒரு நட்ஸ் இல்லைன்னா மில்லட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது தானிய வகைகள்லாம் வந்து தாளிச்சு அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம். இந்த நட்ஸ் மில்லட்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில காலகட்டத்துக்கு வேண்டாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் தான். இந்த பாப்பா வந்து இப்போ தான் ப்ரீகேஜி ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க இல்லை எல்கேஜி ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. லைக் அவங்களுக்கு என்ன ஃபேவரட் ஃப்ரூட்டோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து
பழகுங்க. அது வந்து ஸ்நாக்ஸ்ல ஆட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வகையெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3rd மந்த்ல அவ வந்து செட்டில் ஆயிட்டா, ஸ்கூல்ல செட்டில் ஆயிட்டா, அவ ஓகே அப்படிங்கும்போது நீங்க வந்து நட்ஸ், அப்புறம் வந்து இந்த சுண்டல், அந்த மாதிரி பச்சை பயிறு, அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க கொடுத்து விடலாம். ரொம்ப டம்ப் பண்ணியும் கொடுக்காதீங்க, ஒரு அளவா ஸ்நாக்குக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். இப்ப சில பேரண்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்ல, அதாவது வீட்ல குழந்தை என்னோட அடுத்த டவுட்டே அதுதான், வீட்ல அவ சரியா ஃப்ரூட்ஸ் எதுவுமே எடுத்துக்கிறது இல்ல. என்னோட மெயின் டார்கெட்டே என்னவா இருக்குன்னா, ஸ்கூல் போன உடனே கொடுத்து விட்டலாம், மேம் வந்து மிரட்டியாச்சும் ஊட்டி விட்டுருவாங்க அப்படிங்கிற தாட் தான் மைண்ட்ல. எக்ஸாக்ட்லி. ஆஸ் எ பேரண்டா உங்களோட டவுட் கரெக்ட் தான். ஏன்னா நிறைய பேரண்ட் அப்படிதான் பண்ணுவாங்க. வீட்ல குழந்தை சாப்பிடுறது இல்லை அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்கூல்ல போய் மேம் கிட்ட திட்டு வாங்கிட்டாவது சாப்பிடட்டும் அப்படின்னு நிறைய டம்ப் பண்ணி கொடுக்குறாங்க. ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா குழந்தைக்கு வந்து எவ்வளோ சாப்பிடணுங்கிறது ஆஸ் எ பேரண்டா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க குழந்தைய பார்க்கறதுக்கு முன்னாடி இருந்து நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க பேபியா இருக்கும் போதுல இருந்து. ஸோ அந்த குழந்தை இப்போ ஒரு ஆப்பிள் சாப்பிட்றா அப்படின்னா அந்த ஒரு ஆப்பிள் அளவா கொடுத்து விடுங்க. இல்லை ஸ்கூலுக்கு போனால் இன்னொரு ஆப்பிள் எக்ஸ்ட்ரா சாப்பிடும்போது என் குழந்தை நல்லா ஹெவியாக ஸ்ட்ரென்த் ஆகும், நல்லா வெயிட் போடும் அப்படிங்கிறதுக்காக தயவு செஞ்சு அந்த ஹேபிட் கொண்டு வராதீங்க. குழந்தைக்கு வந்து இவ்வளோதான் கொடுக்கணும்னு அந்த குவான்டிட்டி இருக்கு. ஸோ அந்த மட்டும் கொடுத்து விடுங்க. இப்போ பாதாமெல்லாம் கொடுத்து விடுவாங்க ஒரு பேரண்ட். அதெல்லாம் எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு போல் ஃபுல்லாக கொடுத்து விடுவாங்க. ஒரு 10 பாதாம் 20 பாதாம் கொடுத்து விடுவாங்க. அது ஆக்சுவலி நம்ம அடல்ட்டே வந்து இவ்வளோதான் எடுத்துக்கணும். நம்ம வந்து அடல்ட்டே வந்து ஒரு நாளைக்கு 3-4 அந்த மாதிரி தான் எடுத்துக்கணுங்கிறது ஒரு குவான்டிட்டி இருக்கும். ஸோ அந்த டயட் ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த டயட் சார்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. பாதாம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, நட்ஸ் ஏதாவது நீங்கள் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ரொம்ப டம்ப் பண்ணாதீங்க, கொஞ்சம் கம்மியாக இருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி லஞ்சும் அப்படிதான். லஞ்ச் வந்து மேம் சொன்ன மாதிரி நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தை ஸ்கூலுக்கு போய் சாப்பிட்டோன்னு 2 பாக்ஸ் 3 பாக்ஸ் கொண்டு வர குழந்தைங்களாம் பார்த்துருக்கேன். 2 எக்கு கொண்டு வருவாங்க, நிறைய கீரை வச்சு கொடுப்பாங்க. அந்த ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் குழந்தை எவ்வளோ சாப்பிடுதோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு கொடுத்து வருவாங்க. இப்போ 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. ஸோ அது அப்படியே இங்கே எல்கேஜிலேருந்து அவளுக்கு கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அது மாதிரிலாம் கொடுத்து விடாதீங்க. ரொம்ப கம்மியாக குவான்டிட்டியில் கொடுத்து விடுங்க. அப்புறம் ஃபுல்லாக டிஃபன் ஃபுல்லாக காலி ஆகுதுன்னு நினைக்கும் போது வேணா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக மறுபடியும் வச்சு கொடுக்கலாம். ப்ளீஸ் தயவு செஞ்சு ரொம்ப டம்ப் பண்ணி கொடுத்து குழந்தைங்க வந்து அதில் தான் ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. ஐயோ எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களே, நான் இன்னும் சாப்பிடலையே அப்படின்னு அதில் பயங்கர ப்ரெஷர் ஆயிடுவாங்க. அப்புறம் என்ன ஆகும், சம்டைம்ஸ், நாட் ஆல் த டைம், சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த அட்டெண்டரோ ஆண்டிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஹார்ஷாக பேசும்போது அந்த குழந்தைக்கு அது ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அப்போ நெக்ஸ்ட் டே என்ன ஆகும்னா, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், எனக்கு ஃபுட்டு சாப்பிட சொல்கிறாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்சுவலி என்னோட மெயின் டவுட் பார்த்தீங்கன்னா, என் பாப்பாவை நான் ப்ரைவேட் ஸ்கூலில் போட்டிருக்கேன். ரீசன் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். எனக்கு எல்கேஜி அவள் போனோடனே எனக்கு ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நீங்கள் இப்போ வெல் எஜுகேட்டடாக பேரண்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்க நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் வந்து ஈவினிங் டைமில் அவங்ககிட்ட இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுவீங்க. ஸோ குழந்தைக்கும் வந்து சின்ன சின்ன வேர்ட், ஏன்னா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்லேருந்து, அதாவது மதர் டங்க்லேருந்து ஸ்விட்ச் ஓவர் டு செகண்ட் லாங்குவேஜ் அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அட்லீஸ்ட் ஒரு 6 months எடுக்கும். ஆஸ் அ டீச்சர் எங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சின்ன சின்ன வார்த்தையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கம் இன்சைட், கோ அவுட், சிட் அண்ட் ஹேவ் யூர் லஞ்ச், அந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 months ஆகும். அவங்க ஒரு சென்டென்ஸாக அது பேசும்போது அது இன்னும் டைம் எடுக்கும். அதனால நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். உடனே போனோடையும் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன்ஸ் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நாளும் டைம் எடுக்கும் சின்ன குழந்தை. ஸோ ஆனாலும் கிராஸ்பிங் ஈஸியாக இருக்கும். நம்ம பேசுறது வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. பட் அவங்க பேசுவாங்க அப்படின்னு பேசுவாங்களா, உடனே பேசுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். வெல் எஜுகேட்டட் பேரண்டாக இருந்ததுன்னா அது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ரூரல் ஏரியாலேருந்து வந்தவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 6 to 7 months கண்டிப்பாக டைம் எடுக்கும் அவங்க கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. பட் யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் தட். ஓகே. ஆக்சுவலி எனக்கு இப்போ என் தலையில் ஓடிட்டு இருந்த எல்லா டவுட்ஸும் கொஞ்சம் கிளியர் ஆன மாதிரி இருக்கு. இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு. பாப்பாவை கொஞ்சம் பயம் இல்லாமல் கொண்டு போய் விடுறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்ஸ் அகெயின். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ரம்யா. ஐம் ரியலி ஹாப்பி. உங்களுக்கும் இந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது வேறு மாதிரி டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.